அப்படியா? நீங்க வயசானவங்க, இளங்கன்று, இவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க. கொன்னுடலாம். அதனால யார அனுப்பலாம்? உன் பிள்ளைகளை அனுப்பி என் பிள்ளைமா இவர் பிள்ளை ஒன்று, ஒன்றி துச்சார மகாராஜா தம்பி பிள்ளை ஒன்றி அப்படி அனுப்பி வச்சாங்க. அனுப்பினால் அவரை கொண்டு விட்டு வந்துருவாங்க. துரோணாச்சாரி பத்தியா ஒரு வயசு சொல்றாரு. ஆமா மூளையா அவனோ இளங்காலை அபிமன்னன். காளைகள் அதற்கு சமமாக இருக்கக்கூடிய ஆமா என் பிள்ளைங்க என் பிள்ளைய இப்பதானே நீங்க பாக்க போறீங்க. என் தம்பி துச்சாதன புள்ள பாக்கலீங்க இல்லைங்க. அந்த அழக பார்த்தா உட்காந்துக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்களோ. ஏங்க உட்காந்துக்கிறவங்களுக்கு மூச்சு இருக்குமோ? என் பிள்ளை நான் கேலி செய்யறானுங்க. சொல்ல வராதவனே எப்படி சொல்லி போறானுங்களா அவனுங்க? சரி பாக்கலாம். நேரம் ஆகுது. அந்த அபிமானன என் பிள்ளைங்க போனாங்கன்னா கொசு நேசிக்கிற மாதிரி காலையில நேசி போடுவானுங்க. கண்டிப்பா வச்சுக்கிடுவாங்க. அப்பேர் கொண்டு என் பிள்ளைங்க. சரி என்னுடைய பிள்ளை லட்சகுமாரனும் என் தம்பி பிள்ளை துஷ்ட சைந்தவன் என்ன சொல்லக்கூடிய இரு சிங்கங்களை அழைத்து வாடா. கூப்பிடா. இப்ப உடனே உனக்கு எத்து குத்தாரு பத்தியா? தூளமாட துணி
ஏய் தம்பி நீடியாக வந்திருக்க வேண்டும். இப்ப எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? டேய் எங்களை எதற்காக அழைத்தாய்? அவர் வந்தாரு, அவர் பேர் நான் கேட்டு வரேன். ஐயா, புலிப்புள்ளடா நீங்க யார்? ஓ, புலி புலி. புலிக்கு போயிருந்தவன் ஆகாதீங்க. ஏய், ஓ, புலிக்கு போயிருந்த துச்சான புலிக்கு போயிருந்த ஏய் என்னுடைய தம்பி துட்ட சாய்ந்தேடா. சரி, இதெல்லாம் ஏட்ல ஏதிக்கிறேன். இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரிங்க. அப்படி இருந்தாலும் ஏய் இந்த தந்தையாக விளையாடக்கூடிய துரியோதன மகாராஜா மறுபடியும் அழுடா என் தம்பி வா. மகனே ரச்சனகுமாரா நமஸ்காரம். நமஸ்காரம் மகாராஜா, இந்த ரெண்டு செடிலாம் உங்களுக்கா? இருங்க, இப்படி வாங்க. உங்க அழக பார்த்தா கண்ணெல்லாம் பட்டு பாருங்க. மகாராஜா, அப்படியே திருநம் வந்து வரைக்குது பாரு ரெண்டும். சரி, ரெண்டு பேரும் இப்படி நில்லுங்க. நீங்க வந்த வீரமோ வீரமோ அப்படியே கண்டு பட்டு பாருங்க. சுத்தி போறேன். எங்க நிலம் நில்லுங்களா பொலிப்பா. மகாராஜா, இந்த பஞ்சிப்பேட்டை யாரு கண்ணு, குட்டக்காரி யாரு கண்ணு, ஒலிமுதப்பேட்டை யாரு கண்ணு, சரிவு திருத்தாரு கண்ணு, எல்லா கண்ணும் எங்கடா இருக்குது? 3 இது வரைக்கும். எங்க எங்க இது எச்சகம் கணக்குங்க. ஏடா என் பிள்ளைங்களை பார்த்தா உனக்கு என்ன கேலியா இருக்குதானா? பாக்குறவங்க எப்படி சிரிக்கிறாங்க பாத்தியா? அழகுனா அழகு. இந்த குழந்தை நடைய அழகுக்குது பாரு. யாரு? ஏய் அது கிரான தோசைடா. பாடி சுமரவாடி வாடி 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 பாடி சுமரவாடி வாடி 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 மகனே லட்சணகுமாரா மகாராஜா, மகனே உன் பிள்ளைக்கு மூக்கு மட்டும் என் போன்ற மாதிரி இருக்குது. டேய் என் பிள்ளையுடைய வீரத்தை பாக்கலையே. என்னங்க? இவன் கல்விச்சாலை ஆமா, சென்றானா? எடுத்தாருன்னா இவனை விட யாருமே முன்ன வர முடியாது. இல்லைங்க, அந்த புக்கை எடுத்தாருன்னா வச்சுக்கோ, 1ஆவதுல இருந்து 12 உடனே பாஸ் ஆயிடுவாங்க. அவ்வளோ சாமர்த்தியங்க. வீரத்திலேயே பெரியவன்டா இவன். ஆமா. லட்சணகுமாரன். குமாரன். அழகு எத்தனை அழகு தெரியுமா? இது அழகு எனக்கு தெரியுது. உலகத்துல 32 அழகுன்னு சொல்லுவாங்க. 32 லட்சம். ஆனா என்னுடைய பிள்ளைக்கு ஆமா, 32 64 64 லட்சம். ஏய் என் தந்தையை பார்த்தேடா எவ்வளவு பெருமையா சொல்றாரு. பெருமைங்க பெருமைங்க. ஏய், குழந்தை 66. இந்த குழந்தை பாருங்க. என் தம்பி பிள்ளை இவர் நடை அழகு, இவர் பேச்சழகு. ஏய் போடா போடா. டேய் கேலி செய்யாதடா. சரிங்க. என்னுடைய பிள்ளையுடைய வீரத்தை இன்றைய தினம் எல்லாரும் பார்க்கணும். ஆமா, பிள்ளைகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வேலை. நமக்கு பகையாளி ஒருவன் ஏற்பட்டான். ஓ ஏன் போட்டோனே கோயில் நாத்தடிக்குது. ஓ அந்த அர்ஜுனன் பிள்ளை அபிமன்னன். ஏம்பா
உங்களுக்கு கேட்கணும். ஏன் அந்த பசங்க நம்மள விடவே மாட்டாங்க, சும்மா நம்மள நோண்டிட்டே என்னப்பா? நகை பண்றது எலி பிடிக்கிட்டு பூனை பிடித்து போட வச்சிருந்தா நாங்க எலியடா பிடிச்சிங்க. பிள்ளைகள் அப்பா நமக்கு பகையால் இருக்கக்கூடிய அந்த அபிமன்னனை நீங்கள் இதுவரை சென்று கொல்ல வேண்டும். ஏனென்றால் 150க்கும் குருவாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரி சென்றார். அவரை அடித்தான், ஆரவாரம் செய்தார், அவரை கொடுமை செய்து அனுப்பி வைத்திருக்கிறான். நீங்கள் சென்று அவனை பார்த்து அபிமன்னா 150க்கும் குரு அவரை இப்ப கொடுமை செய்யலாம் கேட்கிறீங்க. தகுந்த பதில் சொன்னா பாருங்க, இல்லைன்னா அங்கிருந்து இழுத்து வரீங்க நம்ம நாட்டுக்கு. இட்டு வர நாட்டை இட்டால் விடு, கரவேறு சிறுவரை வெட்டி கொள்ளலாம். இப்போது சொல்கிறேன், கூலிக்கு பிறந்தவன் கூடையாகி விடுவான். அந்த சின்ன பையன் இருக்கிறான், அந்த அதை ஒத்தி போட்டனா வச்சியா 5000 ரூபாய் என் மகன் உனக்கு தான் உன் பேர் எழுதி வச்சிருவேன். இப்படி இப்படி அந்த அபிமானம் இருக்கா, அங்கடா இருக்கா. ஓடி